வணக்கம். நான் ஏற்கனவே ரிப்பன் கஸ்டமைசேஷன் விஷயமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஏற்கனவே பார்க்காதவங்க அந்த வீடியோவை முதல்ல பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா தான் இது ரெண்டாவது சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அந்த வீடியோலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதில் கஸ்டமைசேஷனுக்காக எம்எஸ் ஆஃபீஸ்லேயே இன்பில்ட் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் மெயின் ட்ராபேக் என்னன்னா, அது அக்ராஸ் தி அப்ளிகேஷன் எல்லா ஃபைல்ஸ்லையுமே, எல்லா எக்ஸல் ஃபைல்லையுமே அந்த ரிப்பன் கஸ்டமைசேஷன் அதில் இன்கார்பரேட் ஆகிடும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு டேப் க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லா இதுலேயுமே அதே டேப் இருக்கிற மாதிரி வந்துடும். அது பர்பஸ் அது இல்லை. பர்பஸ் என்னன்னா, இந்த பர்டிகுலர் ஃபைலில் மட்டும்தான் அது நம்ம பண்ணுற அந்த கஸ்டமைசேஷன் அந்த புதுசாக ஆஃபீஸில் ஏதாவது ரிப்பனில் ஏதாவது நீங்கள் டேப் க்ரியேட் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது பண்ணாலோ அந்த ஃபைலில் மட்டும்தான் இருக்கணும், மற்ற ஃபைலில் வரக்கூடாது அப்படின்றது தான் கஸ்டமைசேஷனுடைய மெயின் எய்மு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எப்படி கஸ்டம் யூஐ எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கஸ்டம் யூஐ எடிட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிப்பனை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சாம்பிள் டேப்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த சாம்பிள் டேப்பில் ஒரு சாம்பிள் பட்டன் இருக்குது. அந்த சாம்பிள் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் வர வைக்கலாம், இல்லை வேறு எது வேணும்னாலும் வர வைக்கலாம். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இதை காமிச்சிட்டேன். இப்போ வேறு ஏதாவது ஃபைலில் ஓப்பன் பண்ணால் இது இருக்குமான்னா இருக்காது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த வேறு ஒரு இது ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆடின்ஸுக்கு அப்புறம் அந்த டேபிள் மை டேபுன்றது இல்லை. ஸோ அதனால் இதில் மட்டும்தான் இதில் இருக்குது. அதுதான் இதனுடைய சாம்பிள் டேப் இதில் இருக்குது பாருங்கள். சாம்பிள் டேப் மட்டும்தான் இதில் இருக்கே தவிர மற்ற ஃபைலில் எதுலேயும் இது வராது. சரி, இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கஸ்டம் யூஐ எடிட்டர் அப்படின்ற ஒரு இது பாருங்கள், மேலே கஸ்டம் யூஐ எடிட்டர் ஃபார் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். இது ஒன்று ஃப்ரீலி அவைலபிள் இந்த நெட். அதுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கையும் நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபைலை. இல்லை லேட்டஸ்ட் ஃபைலாக இருந்தாலும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்னா, இதில் 3 தான் இந்த ஃபைல், எடிட், இன்சர்ட் இருக்குது. இந்த ஃபைலில் நீங்கள் இது பண்ண உடனே எந்த ஃபைலில் நீங்கள் இது க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, புதுசாக ஒரு டேப் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த ஃபைலில் ஓப்பன் பண்ண, இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஃபைல் இந்த ஃபைல் ஓப்பனாக இருக்கும்போது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த இது ஓப்பன் பண்ண முடியும். அதனால் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் சேவ் போட்டு நம்ம வந்துடலாம். வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது டெஸ்க்டாப்பில் இருக்குது. அந்த டெஸ்க்டாப்பில் இந்த சாம்பிள் ரிப்பன்ற ஃபைல் தான் அது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே நான் இதை எழுதிட்டேன். இந்த கோடு நான் எழுதிட்டேன். இது என்ன கோடு, இதை பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இது என்னென்னா, இதை ரிப்பன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்பன் எக்ஸ் மைக்ரோசாஃப்ட்னால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன். இந்த ரிப்பன் எக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக இது எக்ஸ்எம்எல் கோடு தான் இது. இந்த எக்ஸ்எம்எல் கோடில் மைக்ரோசாஃப்ட் அவங்க இந்த ரிப்பன் கிரியேஷன் பர்பஸ்க்காக ஒரு ஸ்கீமாவை க்ரியேட் பண்ணி அது மூலமாக அவங்க க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ண லாங்குவேஜ் இது தான் இப்போ நம்ம இங்கே போடணும். இது எப்படி போடுறது என்ன அப்படிங்கிறது இதையே நம்ம ஒரு கோர்ஸாகவே படிக்கலாம். அந்த அளவுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் பண்ணனா இன்னும் ரொம்ப அதிக லெவலில் ரொம்ப அட்வான்ஸ்டு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணணுன்றவங்களுக்கு
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக வந்து ஒரு இதுவாக கொடுப்பாங்க, ஒரு ஆடின் ஃபைலாக கொடுப்பாங்க. அந்த ஆடின் ஃபைலில் இந்த ரிப்பன் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஆப்ஷன்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த பட்டன் கிரியேட் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், அவ்வளோதான். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கஸ்டம் யூஐ XMLNS இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து இட்ஸ் மேண்டேட்ரி. இதை அப்படியே காப்பி பண்ணி இது பண்ண வேண்டியதான். இது வந்து என்னன்னா 2010 அண்டு பியாண்ட் இருக்கக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸினுடைய வெர்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த 2009.07.customUI அப்படிங்கிற இந்த லைன் அப்படியே வந்தாகணும். வந்துட்ட பின்னால் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் வந்து பண்ணணும். இதே வந்து 2007 இருந்ததுன்னா அதுக்கு என்ன வரணுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். 2007க்கு இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடியது மாத்திரம் மாறும். இங்கே 2009 பதிலாக மாறும், அதே மாதிரி இங்கே இருக்கட்டும் மாறும். அது என்ன மாறும்ன்றதை நம்ம இப்போ சொல்கிறேன். இது வந்து 2010 வச்சுருக்கவங்க இல்லை 2010க்கு பின்னால் வந்தக்கூடிய கஸ்டம் இது எம்எஸ் ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க இந்த லைன் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இந்த ரிப்பன் அதுக்கு அடுத்தது என்ன வரணும்னா அந்த டேக் வந்து என்ன வரணும்னா ரிப்பன்ற டேக் வரும். இது வந்து ரிப்பன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது டேப்ஸ்ன்ற ஒரு இது வரும். இப்போ இது வந்துச்சுன்னா எல்லாமே அது க்ளோஸ் ஆகணும். இப்போ இங்கே ரிப்பன் கொடுத்துருக்கோம்னா இங்கே ரிப்பன் போட்டு க்ளோஸ் ஆகணும். இந்த கஸ்டம் யூஐ கொடுத்துருக்கோம், கஸ்டம் யூஐ க்ளோஸ் ஆகணும். அப்புறம் டேப்னு கொடுத்தோம்னா டேப் க்ளோஸ் ஆகணும். டேபில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள். டேபுக்கு அப்புறம் வந்து டேபுக்குள்ளே வந்து ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கஸ்டம் யூஐ, அப்புறம் வந்து ரிப்பனுக்கு அப்புறம் டேப்ஸுக்கு அப்புறம் வந்து அந்த இண்டிவிஜுவல் டேபு. இது கீழே வந்து நிறைய டேப்ஸ் க்ரியேட் பண்ணினே போகலாம். டேபு, அந்த டேபுக்குள்ளே ஒரு குரூப்பு, இந்த குரூப்புக்கு அப்புறம் ஒரு பட்டன். இதுதான் இந்த ஆர்டர். இந்த ஹைரார்கிக்கல் ஆர்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து சரியாக வராது. ஸோ இதே இருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது பேர் மாற்றிக்கணுன்னா பேர் மாற்றிக்கலாம். இதில் என்ன இது அப்படின்றது வந்து இந்த ஐடி வந்து நாமளாக கொடுக்குற ஒரு பேர் தான். எந்த ஐடியுமே லேபிளும் நம்மளாக கொடுக்குற வந்து ஒரு பேர் தான். எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஐடி என்னன்னா யூனிக் ஐடியா இருக்கணும். அந்த ஐடி பேர் வந்து வேறு எதுக்காக ஒன்று பேர் கொடுத்துருந்தோம்னா கிளாஷ் ஆகக்கூடாது. அதே மாதிரி குரூப் ஐடியும் யூனிக்காக இருக்கணும். ஏற்கனவே எதுக்காக கொடுத்ததையே இங்கே கொடுக்கக்கூடாது, இது கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும். லேபிள் வந்து அதே இருக்கலாம், அதை பற்றி போகணும். லேபிள் வந்து நாம் கொடுக்குற பேர் தான், எந்த பேர் ஒன்றா இருக்கலாம். அண்டு ஸ்பேஸ் இருக்கலாம், ஆனால் இதில் வந்து ஐடியில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இதே பாருங்கள், பட்டனை க்ரியேட் பண்ணுறோம். பட்டன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு லேபிள்னால் அது பேர், அது என்ன பேர் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பேர். இது இமேஜ் எம்எஸ்ன்றது ஏற்கனவே இன்பில்ட் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு 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 இமேஜை அங்கே காமிக்கும். அந்த ஹாப்பி ஃபேஸ்ன்ற இமேஜ் காமிக்கும். சைஸ் வந்து லார்ஜுன்னு தான் போடணும். இது லார்ஜுன்னு போடாத விட்டுட்டிங்கன்னா அது வந்து பை டிஃபால்ட் வந்து சின்னதாக எடுத்துக்கும், ஸ்மால்னு எடுத்துக்கும். ஆன் ஆக்ஷன் இங்கே நம்ம கொடுக்குறது என்னென்னா அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது தான். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த சாம்பிள் மேக்ரோன்னு ஒரு மேக்ரோ ஒன்றுட்டு அதில் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அந்த சாம்பிள் மேக்ரோன்ற அந்த மேக்ரோ எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக தான் இது. அதில் வந்து நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம போட்டது சரிதானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது இருக்குது, வேலிடேட்னு இருக்குது. அந்த வேலிடேட்டை கிளிக் பண்ணோம்னா கஸ்டம் யூஐ XML இஸ் வெல் ஃபார்ம்டு அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கால்பேக்னு ஒன்று இருக்குது. என்ன கால்பேக்னா இதுக்கு எந்த ஃபைலில் வந்து நம்ம எந்த மேக்ரோவை எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது தான். இங்கே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், சாம்பிள் மேக்ரோ. இது வந்து இது இருக்கும். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி போய் அங்கே அந்த எக்ஸல் ஃபைலில் அந்த மாடியூல்னுடைய இதில் போய் நம்ம ஸ்டாண்டர்ட் மாடியூலில் போய் இதை போட்டுட்டு இங்கே நடுவில் வந்து நம்ம என்ன கமாண்ட் கொடுக்கணுமோ என்ன எழுதணுமோ அது எழுதிட்டோம்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த ஃபைல் வந்து எப்படி இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸலுக்குள்ளே போயிடுது. இது எப்படி போகுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து
நீங்கள் அது ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாத்திரம் ஒரு சிம்பிளாக பண்ணுறதுக்கு முதல்ல கற்றுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக மேல் கொண்டு போகணுன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது பார்த்துக்கலாம். ரைட், இப்போ நீங்கள் இது பண்ணியாச்சு. இப்போ நான் திரும்பவும் இதை இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபைலு. அந்த ஃபைலில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போய் அந்த இது வந்து எப்படி இருக்குது அந்த மேக்ரோ, இது பாருங்கள், இதான் அந்த மேக்ரோ. நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மேக்ரோவில் சிம்பிளாக வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் போட சொல்லியிருக்கிறேன். கங்க்ராட்ஸ், யூ கிரியேட்டடு சாம்பிள் பட்டன் யூஸிங் கஸ்டம் யூஐ எடிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு யூசர் ஃபார்ம் காண்பிக்கணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்னாலோ வேறு எந்த கமாண்ட் வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மேக்ரோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். இப்போ திருப்பி ஒரு முறை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சாம்பிள் டேப் இருக்குது. இந்த சாம்பிள் டேப்பை கிளிக் பண்ண உடனே இதுதான் அந்த சாம்பிள் குரூப். இது உள்ள நீங்கள் எத்தனை குரூப் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் வந்து ஒரு குரூப்லேயும் பட்டன் ஏதாவது வரும். இப்போ இந்த பட்டனில் சாம்பிள் பட்டன்னு கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இந்த மெசேஜ் பாக்ஸ் நம்ம என்ன க்ரியேட் பண்ணமோ அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்துடுச்சு. திஸ் இஸ் ஹவ் ரிப்பன் கஸ்டமைசேஷன் இஸ் டன் யூஸிங் RibbonX கோடு. அந்த RibbonX கோடுன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அன் XML கோடு டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். அதை வந்து நம்ம எழுதுறதுக்கு கஸ்டம் யூஐ எடிட்டர்னு வந்து மைக்ரோசாஃப்டே டெவலப் பண்ண, அது ஒரு ப்ரைவேட் பார்ட்டி மூலமாக டெவலப் பண்ண ஒரு கஸ்டம் யூஐ எடிட்டர் இருக்குது. அந்த யூஐ எடிட்டருக்கு போயிட்டு நாம் இந்த பர்டிகுலர் எக்ஸல் ஃபைல், எந்த எக்ஸல் ஃபைலில் நம்ம வந்து ரிப்பன் கஸ்டமைசேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த கோடு, நான் காண்பித்த கோடு, அதில் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு இந்த ரிப்பன் ஃபார்ம் ஆகிடும். ஃபைன். இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த 2007 இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன கொடுக்கணுன்றத ஒரே ஒன்று மாத்திரம் காமிச்சு விட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆடின் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வேரியஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு யூசர் ஃபார்மை காண்பிக்கும். உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, தமிழ் கீபோர்டு வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுவாக வர வைக்கிற மாதிரி நம்ம சில இதெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் இது. இப்போ இந்த ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்க்கலாம். நம்ம திரும்ப அகெயின் கஸ்டம் யூஐ எடிட்டர் போகணும். கஸ்டம் யூஐ எடிட்டரில் போயிட்டு இது வந்து அகெயின் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸ்விக்கிஸ் ஆடின் அப்படின்ற ஃபைலில் இருக்குது. இது இங்கே இருக்குது ஸ்விக்கிஸ் ஆடின். இங்கே போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த பாருங்கள், இதனுடைய இது வந்து எவ்வளோ பெருசு வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நான் வந்து முக்கியமாக வந்து என்ன சொல்லணும்னா, 2007 ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல 2006.1 அப்படின்றது வரும். இது ஆக்சுவலாக வந்து நான் 2007 டெவலப் பண்ணது, அதனால் அது அப்படியே இருக்குது. நான் அதை அப்படியே போட்டுட்டேன். ஸோ இது வந்து 2010 ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து 2009 வரும். ஸோ அதுதான் இந்த கஸ்டம் யூஐ இந்த மேலே இருக்கக்கூடிய அது வந்து அந்த லைன் அப்படியே நம்ம அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த ஸ்கீமா, இது ஆக்சுவலாக இட் ரெஃபர்ஸ் டு எ ஸ்கீமா. இந்த ஸ்கீமா வந்து டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். அதுதான் வந்து நம்ம இது பண்ணுறது. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்களே கூட க்ரியேட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டேப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டேபுக்குள்ளே ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே வந்து ஒரு பட்டன் ஒன்றத்தை க்ரியேட் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஹோல் ஆஃப் இது வந்து RibbonX கோடில் முக்கியமான சாராம்சம். ஐ ஹோப் யூட என்ஜாய்ட் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் போடலாம். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் என்ஜாய் இட். தேங்க்யூ.